friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பேக்கிங் கிளாஸ் ஃபர்ஸ்டோட செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அதுல நம்ம பேக்கிங்க்கு தேவையான டூல்ஸ் பத்தியும் கம்மியான ரேட்ல அதை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கறத பத்தியுமே பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. இதுல வந்து நம்ம பேக்கிங்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளார். இது வந்து நிறைய பிராண்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. எந்த பிராண்டு வேணாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டேட் செக் பண்ணி புதுசாக பார்த்து வாங்கிக்கோங்க. நாள் பட்டது அப்படின்னா நமக்கு சரியாக வராது கேக் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ நம்ம அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கும் அது சரியாக இருக்கும். இல்லைன்னா அந்த மாவோட டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு கேக் வந்து எகெயின் செய்கிறப்போ சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருட்களையுமே ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறமா சேஃபாகவே அதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேட்டு முடிகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கெட்டு போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை. இதையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஈரத்தன்மையாக இருக்கிறது வாங்கிக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இதுவுமே நிறைய பிராண்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதையுமே நீங்கள் வாங்கி ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாமே டேட் செக் பண்ணி புதுசாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது கொக்கோ பவுடர் தான். இது வந்து டார்க் கொக்கோ பவுடர், லைட் கொக்கோ பவுடர் அப்படின்னு 2 டைப்பில் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் லைட் கொக்கோ பவுடரே வாங்கிக்கிட்டால் போதும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது செர்ரி. இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு தான் மோஸ்ட்லியாக வந்து நமக்கு தேவைப்படும். மற்ற கேக்குகளுக்குமே நம்ம தேவைப்பட்டால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ். இது வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டிலேருந்து நமக்கு பெரிய பாட்டில் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் இது போல் சின்ன பாட்டிலே போதும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் தான். இதில் வந்து நிறைய டைப்பில் வந்து நமக்கு சாக்லேட் நிறைய பிராண்டடாக நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் அப்புறமா ஒயிட் காம்பவுண்ட் இந்த மாதிரி 2மே போதும். இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபுட் கலர்ஸ் பற்றி தான். ஃபுட் கலர்ஸ் வந்து லிக்விடாகவும் கிடைக்கிது, ஜெல்லாகவும் கிடைக்கிது, கலர் அண்டு ஃப்ளேவர் சேர்ந்து எமுல்ஷியனாகவும் நமக்கு கிடைக்கிது. இது வந்து லிக்விடு ஃபுட் கலர். இந்த மாதிரி டைப் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்க தேவையில்லை. என்னென்னா இது வந்து நம்ம க்ரீமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. கேக் பேட்டரில் தான் ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி எல்லா டைப்புமே வாங்கி வைக்க வேண்டிய தேவையில்லை. காமனாகவே நம்ம ஜெல் ஃபுட் கலர் மட்டுமே வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். அது வந்து நமக்கு ஏதாச்சும் பேட்டரில் ஆட் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜெல் ஃபுட் கலர். இதுவுமே எல்லா கலர்ஸ்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்காகவும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமும் வாங்கிக்க வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் நமக்கு மோஸ்ட்டாக தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் எல்லோ, பிங்கு, ரெட்டு, க்ரீன் வந்து நம்ம லீஃபுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரெட் அண்ட் க்ரீன் வந்து மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ரெட்டு வந்து நமக்கு க்ரீமிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் வெல்வெட்டு கேக்குக்கு வந்து ரெட் கலர் வந்து நம்ம ஜெல் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் வந்து காமன் தான். நமக்கு வந்து லீஃப் டிசைன் போடுறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக க்ரீன் கூட வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எமுல்ஷியன். இதில் வந்து கலர் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். இதுவுமே வந்து நம்ம பேட்டரில் தான் ஆட் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் கேக் ஆர்டர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் வாங்கிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு பிக்கப் ஆனதுக்கப்புறமா வாங்கிக்கிட்டால் போதும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். இது வந்து நிறைய டைப்பில் நிறைய கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு காஸ்ட்லியாகவும் கிடைக்கும், விலை கம்மியாகவும் கிடைக்கும். ஸ்மால் சைஸ்லேருந்தே பிக் சைஸ் வரைக்கும் அப்புறமா எல்லா கலர்ஸ்லேயுமே நமக்கு இது கிடைக்கும். இதுவுமே ஓரளவுக்கு காமனாக சில்வர் கலர், அப்புறமா கோல்டன் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி கலரில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எல்லா கேக்குக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஜெல். இது வந்து நம்ம கேக்கில் வந்து ஜெல்லாக டிப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம நேம் ரைட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஆயில் வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலாக தான் யூஸ் பண்ணிக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னர் இதெல்லாம் தான் பெட்டர் சாய்ஸ். அடுத்தது வந்து ஐசிங் சுகர். இது வந்து நமக்கு க்ரீமில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீம். இது வந்து நிறைய பிராண்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். நான் வந்து ஃபியோனா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்புட்டுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் க்ரீம் பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் எப்போவுமே நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் க்ரஷர்ஸ் தான். இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த க்ரஷ் யூஸ் பண்ணி அந்தந்த ஃப்ளேவர்லான கேக் வந்து நம்ம செய்யலாம். இதுவுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெனிலா கேக்கில் ஆரம்பித்து பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ரெட் வெல்வெட்டு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னலாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் வாங்கி வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியாக பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்கு வந்து ரொம்பவே முக்கியமான பொருள். எல்லாமே முக்கியம்தான். அதுலேயுமே எக்கு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 hours முன்னாடி கூட நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சு ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். புது முட்டையாகவும் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் இந்த செர்ரி தவிர மீதி எதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க தேவையில்லை. எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்பவே ஏர் டைட்டாக வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே ஆகாது. எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். செர்ரிஸ் வந்து ரொம்ப நாள் வெளியே இருக்கிறப்போ சம்டைம் டேமேஜ் ஆகிடும். நீங்கள் பல்காக வாங்கி வச்சிங்க அப்படின்னா. மற்றபடி நீங்கள் அதையுமே கொஞ்ச நாள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. அடுத்ததாக க்ரீம் வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். மற்றபடி வேறு எதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க தேவையில்லை. எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைம்லையே பேக்கிங் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.